ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு யம்மியான டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சாக்கோ ஃபில் பிரெட் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவே சட்டுன்னு பார்த்துடலாம். இப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நான் சாக்கோ ஃபில் பிரெட் பாக்கெட் செய்கிறதுக்காக ஒரு 4 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். நான் இதை இன்றைக்கி பேக்கரியில் தான் எடுத்திருக்கேன். பட் நான் உங்களுக்கு வீட்டில் எப்படி செய்யணுன்றதை வர வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸை நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 4 கார்னர்ஸை கட் பண்ணியாச்சு. ஒரு பிரெட்டுக்கு நடுவில் வந்து டைரி மில்க் இருக்கும் இல்லையா, அதோட ஒரு பார் எடுத்து நான் உள்ள நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஒரு பிரெட்டை வந்து மேலே வச்சு மூடி நல்லா சீல் பண்ணிட போகிறோம். ஸோ சீல் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதில் இதை வந்து கார்னர்ஸை டிப் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். ஸோ நீங்கள் பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நார்மல் வாட்டர்லேயும் டிப் பண்ணிக்கலாம். இல்லை நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரோட ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த கார்னர்ஸை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ மேக் ஷுர் நல்ல கார்னர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி மற்ற ஸ்லைசஸையும் நான் வந்து சீல் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீல் பண்ணி வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது இந்த ப்ரெட்டை. இதை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து அதில் போட்டு நல்லா இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நம்ம அது மேலே போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர் வந்து மேலே போடுறதுனால நல்லாவே கிறிஸ்பியாக அண்ட் வந்து கேரமலான டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். ப்ரௌன் சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் மேலே வந்து ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுவுமே சூப்பர் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் வச்சிடலாம். ஸோ 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக டோஸ்ட் பண்ணி எடுங்க. ப்ரெட்டு வந்து இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு ப்ரெட் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நல்லாவே கிறிஸ்பி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வந்து சாக்லேட் தான் வைக்கணும்னு இல்லை, நட்ஸு இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் பாக்கெட்ஸையும் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த யம்மியான ரெசிபி நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல சுகர் வந்து கோட் ஆகி கிளேஸாக நல்ல கேரமல் ஆகி இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. விட ஆற கொஞ்சம் நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான ரெசிபி. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள செஞ்சு பார்க்கட்டும். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இப்போ நம்ம டிப் ஆஃப் த டேக்கு போயிடலாம். இன்றைக்கி டிப் ஆஃப் த டே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் போக்குறதுக்காக ஹோம்மேட் மாஸ்க் எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறேன். இந்த ஹோம்மேட் மாஸ்க் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு சின்ன ஜிஞ்சர் எடுத்து அதோட ஜூஸ் வேணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அண்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு யோகட், நல்லா கட்டியான புளிப்பில்லாத தயிர் வேணும். ஸோ இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளோட ஹேரில் போட்டு தலையை குனிஞ்சு அதுக்கப்புறமா ஹேரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ ஒரு நல்லா மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் எல்லாமே போயிட்டு ஹேர் நல்ல ஸ்மூத்தியான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த டிப். இந்த ரெமெடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா.